இங்கே பாருங்க, இந்த பூவை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்ன பேர்னு தெரிஞ்சிருக்காது. அங்கங்கே விவசாய நிலத்துல எல்லாம் நிறைய இருக்கு. இந்த செடி, இந்த தலை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இதுக்கு பேர் வந்து கிளரிசிடியான்னு பேருங்க. கிளரிசிடியா அப்படின்னா என்னன்னா, இது வந்து வேளாண்மை துறையிலிருந்து வந்து விவசாயிகளுக்கு நிறைய கொடுத்து நட்டு வைக்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து தலைச்சத்து நல்லா இருக்குது, விவசாயிகளுக்கு உரத்துக்கு பயன்படுதுங்கிற மாதிரி அப்போ கொண்டு வந்து நட்டு வச்சு வளர்த்துதுங்க. இது வந்து பசுந்தாள் உரமாக கூட பயன்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் மாடுகளுக்கும் நல்லா உணவாக இருக்குன்ட்டு பயன்படுத்துகிறாங்க. சில மாடுகள் சாப்பிட்ற இல்லைங்கிறனால என்ன பண்ணுறாங்க, உப்பெல்லாம் போட்டு பதப்படுத்தி கொடுக்குறாங்க. ஆனால் இதுலேருந்து கிடைக்கிற இந்த தேன் இருக்குது பார்த்தீங்களா, மிக அற்புதமான டேஸ்ட் இருக்கிறதுங்க. இது ஃபுல்லாக மரம் பூரா இன்னொரு 10 நாளில் பூவாக தான் இருக்குங்க. இது எல்லாமே மொக்கு இருக்குதுங்க, பூ இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கிற இது வந்து தேன் வளர்ப்புக்கு வந்து இது நல்ல சிறப்பான ஒரு பயனை கொடுக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசனில் வந்து நிறையா தேன் கிடைக்குதுங்க. இது வந்து ஏன்னா நமக்கு இனி வந்து தேன் சீசன் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறனால நம்ம இந்த மலர்கள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோங்க.